நண்பர்களே, கற்றுக்கொள்ள வேண்டும். 2 மரம் வெட்டுறவர்கள், அந்த 2 பேர் வந்து மரம் வெட்டுறதுக்கு போறாங்க. தினமும் போயிட்டு இவங்க மரம் வெட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுல ஒருத்தர் வந்து நெறைய மரம் வெட்டியிருக்காரு. நெறைய விறகு வெட்டி எடுத்துட்டு வர்றாரு. இன்னொருத்தர் குறைவா எடுத்துட்டு வர்றாரு. இவரு ரொம்ப கடுமையா உழைக்கிறாரு. இன்னும் இன்னும் அதிகமா ட்ரை பண்றாரு. எவ்ளோ கஷ்டப்பட்டாலும், ஒவ்வொரு நாளும் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொருத்தர் மட்டும் அதிகமான விறகு எடுத்துட்டு வர்றாரு. இவரு குறைவா எடுத்துட்டு வர்றாரு. இந்த குறைவா எடுத்துட்டு வர்றவருக்கு ஆச்சரியம். நம்ம ஏன் இவ்ளோ கடுமையா உழைக்கிறோம்? நம்ம டயர்டா வரோம். அவர் நல்ல ஒரு டயர்ட்னஸ்ஸே இல்லாம சாதாரணமா திரும்பி வர்றாரு. ஆனா, அவரு நெறைய விறகு எடுத்துட்டு வர்றாரே! எப்படி இது மட்டும் சாத்தியம்? அப்படின்னு சொல்லி அவரு கேட்டு பார்க்குறாரு. "நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி அவர கேட்குறாரு. அதுக்கு, "இல்ல நானு உன்ன மாரி தான் நானும் வெட்டுறேன். ஆனா நீ மட்டும் களைப்படையாம இருக்கிற, நான் களைப்படையாம இருக்கிறேன்னு" இவரு கேட்குறாரு. அப்ப அவரு சொல்றாரு, அந்த நெறைய விறகு வெட்டுறவர், "நான் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்குவேன்" அப்படின்றாரு. இவருக்கு இன்னும் ஆச்சரியம். நம்ம ஓய்வே எடுக்காம வெட்டுறோம். ஒரு அதிகமா ஓய்வு எடுக்கிறவர் அதிகமான விறகு எடுத்துட்டு வராரே! அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு அவருக்கு தெரியாம இவரு மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. உண்மையிலேயே அவர் ஓய்வு எடுத்து தான் வெட்டுறாரான்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்ச நேரம் விறகு வெட்டுறாரு. அதுக்கப்புறம் போய் ஓய்வு எடுக்கிறாரு. அந்த ஓய்வு எடுக்கும்போது என்ன பண்றாருன்னா, கையில இருக்கிற அந்த கோடாரி, அந்த கோடாரிய வந்து கூர்த்திட்டுறாரு. அப்ப இவர் கவனிக்கிறார். ஓ! இவர் இதுதான் செய்றாரா? அப்ப கோடாரியை கூர்த்தீட்டும்போது, வெட்டுவதற்கான வலிமை இவருக்கு வந்து பெருசா தேவைப்படல. ஈஸியா வெட்ட முடியுது. அப்ப கோடாலிய கூர்த்திட்னா, நம்ம டயர்ட் ஆகாம அதிகமான வந்து விறகையும் வெட்ட முடியும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். நண்பர்களே, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி செய்யறதுக்கு முன்னாடி, அதுக்கான பிரிப்பரேஷன், அதற்காக நாம் கற்றுக்கொள்ளுதல், அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ளுதல் ரொம்ப 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 முக்கியம். மரம் வெட்டுவதற்கு முன்பு கோடாரியை கூர் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு கோடாரியை கூர் செய்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து மரத்தை எளிமையா வெட்ட முடியும். ஆகவே, நாம் கற்றுக்கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு செயலை செய்தாலும், அதற்கு முன்னாடி அந்த நம்ம இறங்கி செய்யப் போற அந்த செயலை பற்றியோ, அந்த தொழிலை பற்றியோ முழுமையான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதை கற்றுக்கொள்வதற்காக நாம் நம்முடைய நேரத்தை செலவு செய்யலாம், நம்முடைய பணத்தை செலவு செய்யலாம், நம்முடைய உழைப்பை செலவு செய்யலாம். ஆனால் எந்த அளவிற்கு நாம் கற்றுக்கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு நமக்கு அதிலிருந்து நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த போர் நடக்கும். அந்த காலத்திலயும் சரி, இந்த காலத்திலயும் சரி. அரசர்கள் அந்த காலத்துல போர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, போர் திடீர்னு ஒரு நாளைக்கு படையெடுத்து கிளம்பிட மாட்டாங்க. அந்த போருக்கு முன்னாடி ரொம்ப நாள் அதுக்கான பிரிப்பரேஷன் ஒர்க் நடக்கும். ஏன் இப்பவும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நாடுகள்லாம் ஒரு போர் நடத்துறது வந்து அதுக்கு முன்னாடி பெரிய அளவுல தன்னுடைய படைகளை தயார் செய்துகிறார்கள். அப்ப அந்த மாரி தயார் செய்த பிறகு தான் அந்த போருக்கு அவங்க கிளம்புறாங்க. அல்லது எதிரி நம்மகிட்ட படையெடுத்து வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே இந்த நாடு உடனே தன்னை தயார் செய்து கொள்ளும். இது வந்து வழக்கமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்னும் சொல்லப்போனா, சில அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அரசர்கள் வந்து இந்த கோட்டைக்குள்ள இருப்பாங்க. கோட்டைக்குள்ள நல்லா பாதுகாப்பா இருப்பாங்க. சுற்றி அகழி வெட்டி வச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு எதிரி வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த கோட்டை கதவெல்லாம் மூடிடுவாங்க. அந்த அகழியில முதலைகள் இருக்கும். அத தாண்டி வந்து எதிரி வந்து உள்ள நுழைய முடியாது. அப்போ உள்ள இருக்கிற அந்த அந்த அரசன் தன்னுடைய காவலர்கள் அந்த கோட்டை மதில் சுவர் மேல் நிக்க வச்சிருப்பான். அப்ப மதில் சுவர் மேல் நிற்கின்ற வீரர்கள் வந்து ஈஸியா கீழே வந்து வர்ற எதிரி நாட்டு வீரர்கள் மேல அம்பு எழுதுவாங்க. அப்ப மேல இருந்து போராடுவது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா வகையிலுமே அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற அரசன் பாதுகாப்பா இருப்பான். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற அரசன் எவ்வளவு நாள் இந்த மாதிரி போர் செய்யறானோ, சுத்தி வந்து அந்த முற்றுகைன்னு சொல்லுவாங்க. சுற்றி மற்ற நாட்டு அரசன் வந்து உட்கார்ந்திருப்பான். அப்போ அந்த முற்றுகை காலம் சுற்றி அந்த அரசன் ரொம்ப நாளுக்கு அந்த கோட்டையை சுற்றி காத்துட்டு இருக்கும்போது தன்னுடைய படை வீரர்களோட கோட்டைக்கு உள்ள இருக்கிற அரசன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ரொம்ப நாளைக்குன்னா, அப்ப அந்த கோட்டைக்குள்ள அதற்கு தேவையான உணவு, தானியம், மற்ற எல்லா பொருட்களும் அவனுக்கு கையிருப்பு இருக்கணும். அப்ப இது எல்லாமே முன்கூட்டியே அவன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஆகவே நண்பர்களே, ஒரு போராயினும் சரி, நீங்க செய்யற எந்த செயலானாலும் சரி, நீங்கள் செய்கின்ற தொழிலாயினும் சரி, அதற்கு முன்கூட்டி உங்களை நீங்கள் முழுமையாக தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய நேரத்தை, உழைப்பை, பணத்தை செலவு செய்து கூட நம்மை நாம் தயார் செய்து கொண்டு பிறகு அந்த செயலில் இறங்கும் போது மாபெரும் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.